ஆளுமையும் அதன் சில கூறுகளும். ஆங்கிலத்தில் ஆளுமை. ஆங்கிலத்தில் ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி எனும் சொல் எம்மொழி சொல்லிலிருந்து பிறந்தது. லத்தீன் பர்சோனா. உளவியல் ஆளுமை என்பது ஓர் உயிருக்கும் அதன் சமூக மற்றும் பிற உலகுக்கும் இடையே நடக்கும் ஊட்டத்தின் விளைவாக உருவாகிய தனித்தன்மையை குறிக்கிறது என்று கூறியவர் பிரீமன். ஒரு மனிதனது ஆளுமையின் தன்மையை வெளிப்படுத்துபவை செயற்பாடு முறைகள் அல்லது நடத்தை கோலங்கள். ஆளுமையானது ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு, யுனிக் பேட்டர்ன் என்றவர் கில்போர்ட். ஒரு மனிதன் தன் பாரம்பரியத்தினாலும் சூழ்நிலையினாலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள், உளத்துடிப்புகள் மற்றும் உடல் வேட்டைகள் ஆகியவற்றின் தொகுப்பே அவனது ஆளுமையாகும் என்றவர் ஆல்போர்ட். ஆளுமையை பொறுத்தவரை கீழ்கண்டவற்றுள் யாருடைய முன்மொழிந்தவற்றை வரையறையாகவே மிகவும் சிறந்ததாக கொள்ளப்படுகிறது. ஆல்போர்ட் உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவரது ஆளுமையாகும் என்று கூறியவர் ஆல்போர்ட். ஆளுமையின் சிறப்பியல்புகள் எவை? அனைத்தும் சரியானவை. தன்னுணர்வு உள்ள உயிரினங்கள் மட்டுமே ஆளுமை என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஆளுமையானது சமூக சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது. ஆளுமை இறுகிய நிலைத்த தன்மையுடையது அல்ல. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஆளுமை சூழ்நிலைக்கு தக்கபடி சிறிதேனும் மாறுபடும் தன்மை உடையது. 1, 3 மட்டும் சரி. 1, 3, 4. ஆளுமை தனித்தன்மை வாய்ந்தது. ஆளுமை மரபுநிலை சூழ்நிலை ஆகிய இரண்டின் விளைபயனே ஆகும். ஆளுமை நடத்தைக்கு ஒருமைப்பாட்டை முரண்பாடுள்ளதாகவும் தருகிறது. கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி. ஆளுமையை அளவிட கூடியது. இவற்றுள் 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. மாணவர்களது கற்றல் போன்றவற்றின் அவர்களது முக்கிய பங்கு பெறுகின்றன. ஆளுமை தீர்மானிக்கும் காரணிகள். ஆளுமைக்கான காரணிகள் எவை? அனைத்தும் சரியானவை. உளவியல் காரணம், சமூக காரணிகள், உளவியல் காரணிகள். ஆளுமையை தீர்மானிப்பதில் இடம்பெற்றுள்ள காரணி எது? A மற்றும் B சரி. மரபியல் காரணிகளால் முக்கியமானவை A மற்றும் B சரி. ஒருவனுடைய ஆளுமையை தீர்மானிப்பது பெரும்பங்கு வகிப்பது உயிரியல் வழிவந்த உடல் அமைப்பு. உயிரியல் காரணிகள் முக்கியமானவை. பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். உடல் சார்ந்த பண்புகள், நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருள்கள், நரம்பு மண்டலம் அனைத்தும் சரியானவை. ஒருவருடைய ஆளுமை மீது செல்வாக்கு செலுத்துகின்ற உடல் சார்ந்த பண்புகள் எவை? உயரம், எடை மற்றும் பருமன், புறத்தோற்றம், பலம் மற்றும் உடல் ஆரோக்கியம், உடல் குறைபாடுகள் மற்றும் வினோதமான நடத்தைகள் அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3. சிறிய உருவம் உள்ள குழந்தைகள், உடல் ஊனமுற்ற குழந்தைகள் தாழ்வு மனப்பான்மையுடன் திகழ்தல். முடக்கமுற்றோர் மனவெழுச்சி சமநிலை பெற்றிருப்பதில்லை.
மனித உடலில் குரல் வளைகளை அருகே உள்ள தைராய்டு சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் தைராக்சின். உடல் வளர்ச்சி விகிதத்தையும் அளவையும் கட்டுப்படுத்துவது தைராக்சின். கீழ்க்கண்ட எந்த ஹார்மோனில் அளவு குறைந்தும் சோம்பேறித்தனத்தை உடையவர்களாக காணப்படுவர்? தைராக்சின். எந்த ஹார்மோன் சுரப்பு அதிகமானால் நிலைப்புத்தன்மை, இல்லாமை, எளிதாக எரிச்சலுறுதல் ஆகியவற்றை தோற்றுவிக்கும்? தைராக்சின். கீழ்க்கண்ட வாக்கியத்தை கவனி. பாராதைராய்டு சுரப்பி உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை உருவாக்குகிறது. பாராதைராய்டு சுரப்பி குறைந்து இயங்கினால் செயல்வேகம் அதிக அளவு உடையாக இருப்பான். பாராதைராய்டு சுரப்பி அதிகமாக இயங்கினால் அமைதியாகவும் செயலில் மெதுவாகவும் ஈடுபடுவதாகவும் இருப்பான். 1, 2 மற்றும் 3 சரி. அறிவின் வாயில்கள் என அழைக்கப்படுபவை புலன் உறுப்புக்கள். நரம்பு மண்டலத்தில் செயல்திறனை பொறுத்தே அமைவது நுண்ணறிவு மிக்க செயல்பாடு, உடல் வலு மற்றும் பொறுமை, விரைவாக பொருத்தப்பாட்டினை பெறல் மற்றும் புதிய துலங்களை வெளிப்படுத்த தயாராக இருத்தல், ஆய்வுத்திறன் மற்றும் சிந்திக்கும் திறன் அனைத்தும் சரியானவை. சமூக காரணிகள். ஒருவனுடைய ஆளுமை மீது செல்வாக்கு செலுத்தும் சமூக காரணி எது? அனைத்தும் சரியானவை. குடும்பத்தில் செயல்படும் பல்வேறு சக்திகளில் குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சியில் பங்கு பெறுபவை அனைத்தும் சரியானவை. குழந்தைகளுடைய ஆளுமையை உருவாக்குவதில் பள்ளிக்கூடத்தில் உள்ள காரணிகள் அனைத்தும் சரியானவை. ஆசிரியர், தலைமை ஆசிரியர் ஆகியோரது ஆளுமை மற்றும் பள்ளி கட்டுப்பாடு, பள்ளி வேலை நேரம் மற்றும் பள்ளியில் தரம், பள்ளியில் காணப்படும் நிறுவன சூழல் மற்றும் பாடத்தொடர்புடைய வகுப்பு செயல்கள் அனைத்தும் சரியானவை. இயக்கமிகு ஆளுமைக்கு டைனாமிக் பர்சனாலிட்டி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மொழிவழி மற்றவருடன் திறம்பட தொடர்பு கொள்ளல். உளவியல் காரணிகள். கீழ்க்கண்ட வாக்கியத்தை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. ஆளுமை பற்றிய கொள்கைகள். ஆளுமையில் அமைப்பையும் வளர்ச்சியையும் ஆராய்ந்திட உளவியலறிஞர்கள் உருவாக்கியுள்ள கொள்கை எது? அனைத்தும் சரியானவை. ஆளுமையின் வகைகளை விவரிக்க உளவியல் அறிஞர்கள் பயன்படுத்திய அணுகுமுறை எது? அனைத்தும் சரியானவை. உடலுவாகு ஏற்ற உளப்பண்புகள் என்ற வகைப்பாடுகள். உளப்பண்பு கூறுகள் வாயிலாக ஆளுமை விவரிக்க முற்படுதல். உளப்பண்பு கூறுகள் வகைப்பாடு இரண்டும் இணைந்த அணுகுமுறை. ஆளுமையை விவரித்தலில் வகைப்பாடு அணுகுமுறை. கேலன் வகைப்பாடு என்பவர் மன இயல்புகள் படி மனிதர்களை எவ்வாறு வகைப்படுத்தியுள்ளவர்? அனைத்தும் சரியானவை. கிரெட்ச்மர் வகைப்பாடு என்பார் உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை எவ்வாறு வகைப்படுத்தினார்? திரண்ட பருத்த தசைகளும் எலும்புகளும் உடையோர், ஒல்லியாக ஒட்டிய மார்பும் குறுகிய தோள்களும் உடையோர், உருண்டையான உடலும் வட்டமும் உடையோர் அனைத்தும் சரியானவை. கீழ்க்கண்ட எந்த உடல் அமைப்பினை உடையவன் பிறருடன் நெருங்கி பழக மாட்டான், தன் பிரச்சனையை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பான்? திரண்ட பருத்த தசைகளும் எலும்புகளும் உடையோர். ஹிசோதைம் ஆளுமை உடையோரின் பண்புகள் எவை? அனைத்தும் சரியானவை. பிறருடன் நெருங்கி பழக மாட்டான், தன் பிரச்சனை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பான், கற்பனை திறன் அதிகம் உள்ளவன் அனைத்தும் சரியானவை. சைக்ளோதைம் ஆளுமை உடைய பண்பு எது? கலகலப்பானவன், நகைச்சுவை மிகுந்தவன், பிறருடன் நெருங்கி பழகுவான், மனவெழுச்சி நிலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும், கிளர்ச்சியும் சோர்வும் மாறி மாறி தோன்றும் அனைத்தும் சரியானவை. சப்ரெய்ன்கள் வகைப்பாடு 6 வித மதிப்புகளில்
அடிப்படையில் 6 வகை ஆளுமைகள் உள்ளன என்றவர் சப்ரேன்கர். சப்ரேன்கர் வகைப்பாட்டில் உள்ளவை எவை? கொள்வகை சப்ரேன்கர் வகைப்பாட்டியல். கொள்கை வகை ஆளுமை மற்றும் அழகுணர்ச்சி ஆளுமை, சமூக ஆளுமை மற்றும் பொருளாதார வகை எக்கனாமிக் ஆளுமை, அரசியல் பொலிட்டிக்கல் ஆளுமை மற்றும் சமய ஆளுமை அனைத்தும் சரியானவை. ஷெல்டன் வகைப்பாடு. உடல்வாகு அடிப்படையில் எத்தனை வகை ஆளுமைகளை ஷெல்டன் விவரிக்கிறார்? 3. கீழ்க்கண்ட எந்த ஆளுமைவாத உடைகளின் வயிறும் அதை அடுத்த பாகங்களும் மற்ற பாகங்களை விட பருத்த உடல்வாகுடன் காணப்படுவார்? சுக விருப்பமுள்ள ஆளுமை. எந்த ஆளுமை உடையவனின் உடல்வாகு ஒல்லியாக மெலிந்து நீள எலும்புகளால் ஆன உள்ளமைப்பு கொண்டவராக இருப்பர்? சிந்தனை சார் ஆளுமை. தசை வளர்ச்சி மிக்க கட்டான உடலமைப்பை கொண்ட உடல்வாகுடையவர் ஆளுமை எது? செயல்சார் ஆளுமை. ஓய்வில் விருப்பம், வசதிகளை அனுபவித்தல், ஆசை, நண்பரிடம் ஈடுபாடு, உணவு, உறக்கம் போன்றவற்றில் விருப்பம் போன்ற சிறப்பு இயல்புகளை உடையவரின் ஆளுமை எது? சுக விருப்பமுள்ள ஆளுமை. கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வது, தூண்டல்களுக்கு துரிதமாக இயங்குவது, சமூக தொடர்புகள் நாட்டமின்மை, வலியை தாங்காமை போன்ற சிறப்பு இயல்புகளை உடையவரின் ஆளுமை எது? சிந்தனை சார் ஆளுமை. கீழ்க்கண்ட எந்த ஆளுமைவாக உடையவர் மனவலுவோடு செயற்படுதல், துணிவு, செயல்களில் ஈடுபாடு, தைரியம், வலியினை பொருட்படுத்தாமை, செயல்களில் தீவிர ஈடுபாடு போன்ற சிறப்பு இயல்புகளை பெற்றிருப்பர்? செயல்சார் ஆளுமை. ஷெல்டன் விவரித்துள்ள ஆளுமை பண்புகளில் ஒவ்வொன்றையும் எத்தனை புள்ளி அளவுகோலில் குறிப்பிட இயலும் என்கிறார்? ஓர் 7 புள்ளி. லிப்டின் வகைப்பாடு. லிப்டின் வகைப்பாடு லிஃப்ட் மற்றும் ஒயிட் தலைமை பண்பின் அடிப்படை எத்தனை ஆளுமைகளை குறிப்பிடுகிறார்? 3. அதிகார பலம் கொண்டு தன் முடிவுகளை எவ்வித தயவுதாட்சணும் இன்றி பிறர் மீது திணிப்பவரின் ஆளுமை பண்பு எது? எதேச்சி அதிகார ஆளுமை. முடிவுகளை எட்டுவதில் அனைவரது கருத்துக்களும் மதிப்பளித்து ஒருமனதாக தீர்மானித்தலை விரும்புவரின் ஆளுமை பண்பு எது? ஜனநாயக போக்குடைய ஆளுமை. ஜனநாயக போக்குடைய ஆளுமை. ஒவ்வொருவரும் தனி இஷ்டப்படி இயங்க அனுமதித்து பிறரை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலில்லா தன்மையுடையவரின் ஆளுமை பண்பு அவரவர் விருப்பம் போல இயங்கும் ஆளுமை. பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை. ஓரளவு நிலைத்த தன்மையுடைய தனித்தன்மை வாய்ந்த நடத்தை பல்வேறு சூழ்நிலைகளில் வெளிப்படுத்துவது ஒருவரது பண்புக்கூறு. கீழ்க்கண்டவற்றுள் எது ஆளுமை பண்பு? நுண்ணறிவு, ஆதிக்க உணர்வு மிகுந்து காணப்படுதல், எரிச்சலடையும் தன்மை, பணிந்து போதல், நேசத்தோடு இருத்தல், பதற்றம் அனைத்தும் சரியானவை. கேட்டலின் ஆளுமை வகைப்பாடு. கீழ்க்கண்டவற்றுள் யார் ஆளுமையில் 12 முதன்மை பண்புக்கூறுகளையும் 4 வழிகள் பண்புக்கூறுகளையும் குறிப்பிடுகிறார்? கேட்டல் குறிப்பிட்டுள்ள ஆளுமையின் பண்பு எவை? அனைத்தும் சரியானவை. ஒவ்வொரு ஆளுமை கூறும் எடுத்துக்காட்டு நுண்ணறிவு மிக்க முட்டாள்தனமான இரு முனைகளை உடையது என்றவர் கேட்டல். ஆளுமை வகை, பண்பு நிலை ஆகிய இரண்டையும் இணைத்திடும் எய்ட்சன் கோட்பாடு. உயர்நிலை ஆளுமை வகை எவை என்று எய்ட்சன் குறிப்பிடுகிறார்? அகமும் புறமும், நரம்பு நோய்த்தன்மை, நிலைத்த தன்மை, உளத்தடுமாற்ற தன்மை, இயல்பான தன்மை அனைத்தும் சரியானவை. ஆளுமை வகையின் அடுத்த கீழ்நிலையாக எண்ணாக குறிப்பிடுவது பண்பு நிலை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி.
யூங் என்பவர் மனிதர்கள் அகமுள்ள புறமுகன் என வகைப்படுத்தினார். புறமுகன் எனப்படுபவன் வெளியுலக தூண்டல்களை பெரிதும் உந்தப்படுவான். அகமுகன் என்பவன் புற உலக நிகழ்ச்சிகள் அதிகம் பங்கு பெறாது தனது நினைவுகள் சிந்தனைகள் ஆகியவற்றிலே ஒன்றியிருப்பான். 1, 2 மற்றும் 3ம் சரி. புறமுகனின் இயல்புகளாக யூங்கு குறிப்பிட்டுள்ளது அனைத்தும் சரியானவை. வெளியுலக தூண்டல்களாக பெரிதும் உந்தப்படுவான். சமூக வாழ்க்கையில் தீவிர பங்கு கொள்ள விழைவான். தன்னிடம் பிறர் காணும் குற்றங்களை அதிகம் பொருட்படுத்த மாட்டான். கீழ்கண்டவற்றுள் எது புறமுகனின் இயல்பு அல்ல? சிறு தோல்விகளை உடைய பொறுத்து கொள்ள மாட்டான். அகமுகனின் கீழ்கண்டவற்றுள் எது புறமுகனின் இயல்பு அல்ல? சிறு தோல்விகளையும் பொறுத்து கொள்ள மாட்டான். அகமுகனின் இயல்புகளாக யூங் குறிப்பிட்டுள்ளது புற உலக நிகழ்ச்சிகள் அதிகம் பங்கு பெறாது தனது நினைவுகள் சிந்தனைகள் ஆகியவற்றிலேயே ஒன்றியிருப்பான். தனது மனவெழுச்சிகளை பிறர் அறியும்படி வெளியிடான். தன்னை பற்றி சிந்தனை இவனிடம் மேலோங்கும். அனைத்தும் சரியானவை. உளப்பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறையில் நிறைகளாக உள்ளவை எவை? அனைத்தும் சரியானது. ஆளுமையை பற்றிய உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த கொள்கைகள். உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டின் உருவாக்கியவர் ஃப்ராய்ட் குறிப்பிட்டுள்ள ஆளுமை அமைப்பின் உள்ளமைப்பு எது? தன்னுணர்ச்சி அடிப்படையாக கொண்ட ஈகோ எனப்படும் நனவு நிலை மனம். இட் ஐடி ஆளுமையின் அடித்தளம் எது? இட் ஐடி இட் இட் என்ற அடிநிலை மனத்தில் இருந்து எழுகின்றன. ஈகோ, சூப்பர் ஈகோ. கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி. இட் சின்னஞ்சிறு குழந்தைகளிடம் உள்ளது. 1, 2 மற்றும் 3ம் சரி. மரபுநிலை வழியே பெறப்படும் எல்லா ஊக்கிகளும் இட் இல் அடங்கும். இட் இல் பாலூக்கம், செக்ஸ், பிறர்பால் வலுவந்தம், அகரிஷன் ஆகியவை ஆதிக்கம் பெறுபவை. கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி. இட் எனப்படும் அஃது நிலை ஆழ்நிலை மனம் அல்லது விளங்கிய மனம் பிற மனநிலைகளில் இயக்கத்துடன் தேவைப்படும் சக்தியினை கொண்டது. பிற மனநிலைகளில் இயக்கத்துடன் தேவையான இட் சக்தி லிபிடோ எனப்படும். லிபிடோவில் அடங்கியுள்ள இச்சைகள் தேவைகள் அனைத்தும் உடனடியாக கீழ்த்தனமான மகிழ்ச்சி பெறுதலை நோக்கமாக கொண்டவை. 1, 2 மற்றும் 3ம் சரி. ஈகோ கீழ்கண்டவற்றுள் எது தன்னுணர்வு நிலை எனப்படும்? இது தொடக்கத்திலேயே தோன்றுவதில்லை. ஈகோ சூழ்நிலையில் உண்மை நிலையுடன் நடத்தை பொருந்தி போக வேண்டிய தேவையின் காரணமாக எழுவது ஈகோ. சூழ்நிலையின் உண்மை நிலையுடன் நடத்தை பொருந்தி போக வேண்டிய தேவையின் காரணமாக எழுவது ஈகோ. கீழ்கண்ட எதன் செயல்கள் உண்மை நிலைய கொள்கையை பிரின்சிபல் ஆஃப் ரியாலிட்டி சார்ந்து அமைபவை? ஈகோ இட்டின் நடவடிக்கை கண்காணிக்கும் ஒரு காவற்காரன், போலீஸ்மேன் எது? ஈகோ. ஆளுமை நிர்வாகி போன்று செயல்படுவது ஈகோ. இட் நிலையில் எந்த ஊக்கிகள் எவ்வாறு நடத்தையில் வெளிப்படலாம் என்பதனை தீர்மானிப்பது ஈகோ. மேல்நிலை மனத்தின் கோரிக்கைகள் உலகின் உண்மை நிலைகள் இட்டின் உந்தல்கள் ஆகியவற்றில் சமரசம் எழுவதற்கு காரணமாக உள்ளது. ஈகோ. சூப்பர் ஈகோ மேல்நிலை மனமான சூப்பர் ஈகோ சுமார் எந்த வயதில் எழுதத் தொடங்குகிறது? 6. பெற்றோர், ஆசிரியர்கள் போன்றோர் வலியுறுத்தும் சமூக நடத்தை மதிப்புகள், அறக்கோட்பாடுகள் போன்றவற்றை குழந்தை தன் உள்ளத்துள் அமைந்ததால் உருவாவது சூப்பர் ஈகோ. மேல்நிலை மனத்தின் சூப்பர் ஈகோ கூறுகளாக உள்ளவை A மற்றும் B சரி. மேல்நிலை மனத்தின் செயல்களாக உள்ளவை அனைத்தும் சரியானவை. கீழ்கண்டவற்றுள் எது இணைந்து செயலாற்றும் போது ஆளுமை சமநிலை ஒருவரிடத்தில் தோன்றும்? இட், ஈகோ, சூப்பர் ஈகோ ஆகியன யாவும் இணைந்து செயலாற்றுவது.
இசைவான ஆளுமை வளர்ச்சி என்பது இட், ஈகோ, சூப்பர் ஈகோ ஆகியவனாகவும் இணைந்து செயலாற்றுவது. கீழ்கண்டவற்றுள் எது முரண்படும் போது ஆளுமை சமநிலை சீர்குலைந்து ஆளுமை வளர்ச்சியில் சிக்கல்களை தோற்றுவிக்கும். அனைத்தும் சரியானவை. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இதில் 1, 2 மற்றும் 3 சரியானவை. ஆளுமையின் இசைவான வளர்ச்சியில் குறுக்கிடும் போராட்டங்கள், மனவிறைப்பு நிலையை குறிக்கும் முயற்சி ஆகியவற்றை விளக்க ஃப்ராய்ட் கையாண்ட கருத்துக்கள் எவை? ஒன்றின்றும் மற்றொன்று மற்றும் பெறுதல், ஒன்றுதல் மற்றும் பதற்றம், தற்காப்பு நடத்தைகள் அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட இதில் இயல்பூக்க சக்தி ஒரு இலக்கிலிருந்து வேறொன்றுக்கு மாறுகிறது. ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றம் பெறுதல். பொதுவாக பெற்றோரின் ஆளுமை பண்புகளையும் வாழ்க்கை மதிப்புகளையும் நாம் ஏற்பது ஒன்றுதல். உண்மையான அல்லது கற்றல் விளைவுகளை எதிர்த்து கவலை உடையது பதற்றம். மனப்போராட்டங்களையும் கவலைகளையும் அகற்ற நம்மை அறியாமல் நனவிலி நிலையில் மேற்கொள்ளும் முயற்சி தற்காப்பு நடத்தைகள். உண்மை நிலைகளை மறுக்கவோ சிதைக்கவோ அல்லது அவற்றை பொய்யென கருதவோ நம்மை தூண்டுவது தற்காப்பு நடத்தைகள். ஃப்ராய்டின் ஆளுமை வளர்ச்சியின் படிநிலைகள். ஆளுமை வளர்ச்சியின் மனப்பாலூக்க தொடர்புள்ள எத்தனை நிலைகளில் அடிப்படையில் ஃப்ராய்ட் விளக்குகிறார்? 5. ஆளுமை வளர்ச்சியினை மனப்பாலூக்க தொடர்புள்ள கீழ்கண்ட எந்த நிலையில் அடிப்படையில் ஃப்ராய்ட் விளக்குகிறார்? அனைத்தும் சரியானவை. சுவைத்தல் நிலை குழந்தைகள். ஆனல், ஃபேலிக் மற்றும் லேட்டன்சி. பால் தொடர்புள்ள உறுப்புகள். ஜென்டில் நிலை. ஒடிப்பஸ் சிக்கல். ஒடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் என்பது சிக்கல். ஆளுமை வளர்ச்சி கீழ்நிலையில் நிறுத்தப்பட்டுள்ள பண்புகள் முதிர்ச்சி பெற்றவரிடம் காணப்படுதல். கீழ்கண்டவற்றுள் யாருடைய கோட்பாட்டு இயக்க கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது? ஃப்ராய்ட். ஆளுமை வளர்ச்சி பற்றிய உலகப்பகுப்பு கோட்பாடு தத்துவ உலகிலும் அறிவியல் உலகிலும் பெரும் செல்வாக்கு பெற்றுள்ளத காரணம் இது நனவு நிலைக்கு கீழான தேவை பற்றி கூறுவது, உளப்போராட்டங்களின் முக்கியத்துவம் பற்றி கூறுகிறது, இளம் பருவம் அனுபவங்களின் முக்கியத்தை பாலூக்கத்தின் வலுவினையும் விவரிக்கிறது. அனைத்தும் சரியானவை. யாருடைய கோட்பாடுகள் புதிய ஃப்ராய்டின் கோட்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன? A மற்றும் B சரி. ஆட்லரின் தனிநபர் உளவியல். தாழ்வு சிக்கல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னும் கருத்தை தோற்றுவித்தவர் ஃப்ராய்ட். குழந்தைகளின் பிறப்பு வரிசை நிலையும் பர்த் ஆர்டர் ஒருவரது ஆளுமையை உருவாக்கும் காரணியாக குறிப்பிட்டவர் ஆட்லர். வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் அல்லது அவரது பாணி என்பது ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு தகுந்தவாறு தனித்தன்மையுடன் உயர்நிலை அடைய முயற்சிப்பது. கார்ல் யூங் இன் பகுப்பாய்வு உளவியல். மனிதனது நடத்தை அவனது இயல்பூக்கங்களை நிறைவு செய்வதற்காக மட்டும் எழுவதில்லை எனவும் தன்னுள் காணப்படும் பல்வேறு ஆக்கசக்திகளை வளர்க்கவும் மனிதன் முயல்கிறான் எனவும் கருதியவர் யூங். மனித மனத்தின் செயல் யாது? அனைத்தும் சரியானவை. மனித ஆளுமை வகைப்படுத்தல் சிந்தித்தல் மற்றும் உணர்தல், உணர்ச்சி கொள்ளுதல், உள்ளுணர்வு அனைத்தும் சரி. மனித ஆளுமை வகைப்பாட்டுகளான அகமுகத்தான், புறமுகத்தான் என்பவை கீழ்கண்டவற்றில் யாரால் பிரபலப்படுத்தப்பட்டவை? யூங். ஒருமைப்பாடுடைய ஆளுமை ஒருவரிடத்தில் விறைப்பு நிலை
டென்ஷன் தோற்றுவிப்பவை அனைத்தும் சரி. அடிப்படை தேவைகள் நிறைவுறுதல், மனவெழுச்சி நிலை, பொருத்தப்பாடுடைய நடத்தை அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட எந்த தேவைகள் நிறைவு பெறின் ஒருவர் சமநிலையும் பொருத்தப்பாட்டையும் அடைவார்? அடிப்படை தேவைகள் நிறைவுறுதல், மனவெழுச்சி, சமநிலை, பொருத்தப்பாடுடைய நடத்தை அனைத்தும் சரியானவை. கீழ்கண்டவற்றுள் எது அடிப்படை தேவைகள்? A மற்றும் B சரி. ஒருமைப்பாடுடைய ஆளுமை பெற்றவனிடம் காணப்படும் பண்புகள் எவை என்று ஸ்கின்னர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்தும் சரியானவை. முதிர்ச்சி பெற்றுள்ள ஆளுமையில் ஆல்போர்ட் கூற்றின்படி காணப்படும் பண்புகள் அனைத்தும் சரியானவை. ஒருவரது ஆளுமை பண்புகள் கண்டறிய கபால அளவை தோற்றுவித்தவர் கால். ஒருவனது ஆளுமை பண்பை அளவிட முக அளவன் தோற்றுவித்தவர் கால். அறிவியல் முறைப்படி மேற்கொண்டுள்ள வழிமுறைகளில் தோன்றியது வகையியல் டைப் தியரிட்டி அணுகுமுறை.